வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகளை ஏற்றிச் சென்ற வாகனம் விபத்து, 4 பேர் காயம். மாவை சேனாதி ராஜாவின் இறுதி கிரியை தொடர்பில் அறிவிப்பு. பேருந்து பயண கட்டணத்தில் திருத்தமில்லை, பேருந்து உரிமையாளர்கள் சங்கம். ஹபரணையில் பேருந்து வேனம் மோதி விபத்து, 2 பலி. முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி தொடர்பாக தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்குவதற்காக முதல் சுற்று கலந்துரையாடல் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றுள்ளது. பத்திரமுல்லையில் அமைந்துள்ள கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இதில் கலந்து கொண்டதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அனைத்து முன் பிள்ளை பருவ அபிவிருத்தி நிறுவனங்களையும் ஒரே கொள்கையின் கீழ் செயற்படுத்துவதற்கு தேவையான கொள்கையை தயாரித்து ஒன்றிணைந்த கொள்கையாக முன்வைத்து அமைச்சரவையில் அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அதிகாரிகளை பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். அடுத்த வருடத்தில் 1, 6 மற்றும் 10ஆம் தரங்களுக்கான புதிய கல்வி மறுசீரமைப்பை ஆரம்பிக்கும் பட்சத்தில் இந்த முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி தொடர்பான தேசிய கொள்கையை அறிமுகப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தேர்தல் காலத்தில் விவசாயிகளுக்கான சலுகைகள் தொடர்பில் அதிகம் பேசிய தேசிய மக்கள் சக்தி தற்போது நெல்லுக்கான உத்தரவாத விலையை கூட நிர்ணயிக்க தவறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். குருநாகல் கிரியால பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நெல் அறுவடை பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. எனினும் அரசாங்கத்தினால் நெல்லுக்கான உத்தரவாத விலையை வழங்க முடியாது போயுள்ளது. நெல் கொள்முதல் செய்ய பணம் ஒதுக்கப்பட்டாலும் ஒதுக்கப்பட்ட பணத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை. கடந்த காலங்களில் தற்போதைய அமைச்சர்கள் சிலர் உரமானியம் மற்றும் நெல்லுக்கான உத்தரவாத விலை தொடர்பில் அதிகம் பேசி வந்துள்ளார்கள். தேர்தல் காலங்களில் 150 ரூபாய் உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்படும் எனவும் அரசாங்கம் பிரதிவாதிகளை தெரிவித்துள்ளது. இதேவேளை 2025ஆம் ஆண்டு பெரும்போகத்தில் 2.5 மெட்ரிக் டன் மற்றும் சிறுபோகத்தில் 1.7 மெட்ரிக் டன் என்றவாறு அரசாங்க நெல் அறுவடையை மதிப்பிட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறப்பட்டுள்ளார். அத்துடன் பயிர் சேத நிவாரணம், காட்டு யானை, மனித மோதலால் ஏற்படும் பயிர் சேதம், கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கான நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் தவறிவிட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச மேலும் வலியுறுத்தியுள்ளார். களுத்துறை பகுதியொன்றில் குழந்தையொன்று தனது மூத்த சகோதரனால் நசுக்கப்பட்டதால் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 6 மாதங்களேயான குழந்தை ஒன்றை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக களுத்துறை தெற்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த குழந்தை தனது மூத்த சகோதரர் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவரது உடலால் நசுக்கப்பட்டதன் காரணமாக மூச்சுத்திணறல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் குழந்தை களுத்துறையில் உள்ள நாகோட வைத்தியசாலைக்கு அனுமதித்த வேளையில் குழந்தை உயிரிழந்துள்ளதாக களுத்துறை தெற்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதி ராஜாவின் இறுதி கிரியைகள் இன்றைய தினம் நடைபெறும். அதன்படி இன்று காலை 8 மணிக்கு மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் சமய கிரியைகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து முற்பகல் 10 மணிக்கு அஞ்சலி உரைகள் அவரது இல்லத்தில் இடம்பெற்று பின்னர் மாவட்டபுரம் தச்சன்காடு இந்த மயானத்துக்கு உடல் தகனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் சகலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துமாறு இலங்கை தமிழ்ச்சி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் கோரியுள்ளார். பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான PNS அசால்ட் எனும் கப்பல் உத்தியோகபூர்வ விஜயமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இலங்கை கடற்படையினர் மரபுகளுக்கு அமைய கடற்படையினர் குறித்த கப்பலை வரவேற்றதாக கடற்படை ஊடக பிரிவு விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டளை தளபதி முகவரி அசார் அக்ராம் தலைமையில் இக்கப்பல் வருகை தந்துள்ளது. எதிர்வரும் 4ஆம் தேதி இந்த கப்பல் நாட்டிலிருந்து புறப்பட்டுச் செல்கிறது. 1,80,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய திரைசேரி உண்டியல்கள் ஏலத்தில் விடப்பட உள்ளன. இவை எதிர்வரும் 5ஆம் தேதி ஏலத்தில் விடப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 30 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 60,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விடப்பட உள்ளன. அத்துடன் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 900 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விடப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஏலங்கள் எதிர்வரும் 5ஆம் தேதி முற்பகல் 11 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். ஏலத்துக்கான குறைந்தபட்ச தொகை 5 மில்லியன் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
போக்குவரத்து விதிகளை மீறிய 31,905 வாகன சாரதிகள் மீது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள 607 காவல் நிலையங்களில் உள்ள காவல்துறையினரால் குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்திய குற்றத்தின் கீழ் 3,876 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் கவனக்குறைவான வாகனம் செலுத்திய குற்றத்துக்காக 190 சாரதிகள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹபரணை கல் வங்குவ பகுதியில் பேருந்து ஒன்றும் வேன் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து 25 பேர் காயமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் தற்போது சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது கூறிய விதத்தில் எரிபொருள் விலையை குறைக்கவில்லை என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதி சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அச்சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோலின் விலையை அதிகரிக்காமல் இருந்தமையை நாம் வரவேற்கின்றோம். முன்னாள் பலசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரால் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்துக்கு அமைய தற்போது எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் தற்போது கூறுகிறது. எனவே எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட விட்டாலும் பரவாயில்லை, குறைக்கப்பட்ட விட்டாலும் பரவாயில்லை, இவ்வாறான கருத்துக்களை மாத்திரம் கூற வேண்டாம் என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எரிபொருள் விலை குறைக்கப்படும் என தங்களது தரப்பு எதிர்பார்த்திருந்ததாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் எமினு விஜயரட்ன தெரிவித்துள்ளார். எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை. டீசல் விலை அதிகரிக்கப்பட்டாலும் பேருந்து பயண கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது. அந்த சலுகையில் மக்களை சென்றடைவதை நாம் உறுதி செய்வோம். இருப்பினும் 3 ரூபாய் நட்டத்திலேயே பேருந்து கட்டணம் ஆரவிடப்படுகிறது என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன தெரிவித்துள்ளார். மாதாந்தம் எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் எரிபொருட்களின் விலை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 18 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டு 331 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. எவ்வாறாயினும் ஏனைய எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ள எதிர்ப்பதற்காக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான டிபெண்டன்ட் ரக வாகனம் ஒன்று தலாவ பகுதியில் ஒன்று அதிகாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் டிபெண்டன்ட் ரக வாகனத்தில் பயணித்த 4 காயமடைந்துள்ளார்கள். குறித்த வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியை விட்டு அருகிலுள்ள மின் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக தாழ்வ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி விபத்தில் காயமடைந்த 4 தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தலாவை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் சான்ற பொருள் அறையிலிருந்து 4,58,000 ரூபாய் பெறுமதியான பணம் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் காவல்துறை சார்ஜென்ட் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவை முன்னெடுத்த விசாரணைக்கமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் வழக்கொன்றுடன் தொடர்புடைய பணமே இவ்வாறு கிராண்ட் பாஸ் காவல் நிலைய சான்ற பொருள் அறையிலிருந்து காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.